ஞாபகம் இருக்கா? மாம்ச சிந்தை மாம்ச உதவாது, மாம்சமோ ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கும். அதுக்குரிய ஒரு சில எக்ஸாம்பிளை நம்ம என்ன பார்த்தோம். அதாவது நம்ம அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, மாம்ச சிந்தைனா என்ன முதல், அதுதான் நம்மகிட்ட இப்போ அதிகமாக நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. அது நமக்குள்ளே இல்லாமல் அது சுத்தமாக நம்மகிட்ட இருந்து மறையணும், மாறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நம்ம முதல்ல அதை பார்த்து என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நமக்குள்ளே கோவப்படுறது இருக்கா? உங்களுக்கே நீங்கள் சொல்லுங்களா, கோவப்படுறது வேறு என்ன இருக்குது? நம்ம மாம்ச சிந்தை வேறு என்ன இருக்குது? இதை ஒவ்வொன்றும் சொல்லுங்கள். பொறாமை, போட்டி, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், வேற என்ன இருக்கு? மன்னிக்காத குணம், வேற பழி போடுறது, அடுத்தவங்க மேல பழி சொல்றது, நான் இல்லை அவங்க தான் அப்படின்னு சொல்லி பழி சொல்றது, வேற என்ன இருக்கு? கோல் சொல்றது, தான் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறது, வேற சாப்பாட்டுல கண்ட்ரோல் இல்லாம இருக்குது, அதையும் தானே சொன்னாங்க. இனிப்பு நிறைய சாப்பிடுறது, இச்சை அடக்கம், அது ஒரு இச்சை தான், இச்சை அடக்கம் இல்லாம இருக்குது, வேற என்ன? அடுத்தவங்க பேர்ல செய்யாம இருந்தா கூட மொட்டை கடுதாசி போடுறது, அதுவும் தானே மொட்டை கடுதாசி போடுறது. செஞ்சதுக்கு மேல 2-3 இதை சொல்லி அவங்க செஞ்சது ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாங்க, இல்லை ஏதோ கொஞ்சமா செஞ்சிருப்பாங்க. இவங்க நிறைய அவங்கள பத்தி எழுதி என்ன பண்றது, மொட்டை கடுதாசி போடுறது. எப்படின்னா அவங்களுக்கு பத்தி புகார் கொடுத்தா வேலை போகுமோ அந்த இடமா பார்த்து கரெக்டா போடுவாங்க. இதுதான் இந்த மாம்ச சிந்தைன்னு சொல்லி சொல்றது. இந்த மாம்ச சிந்தை பார்த்தீங்கன்னா இந்த முழு பைபிளை 2ஆ பிரிச்சிடலாம். என்ன அப்படின்னா, நீங்க ஒன்னே சொல்லலாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பிரதர் ஏற்கனவே இருக்குதானே அப்படின்னு. அப்படி இல்லை. மாம்ச சிந்தைக்குள்ள காரியங்கள், ஆவிக்குரிய சிந்தைக்குள்ள காரியங்களை பற்றி 2ஆ பிரிச்சிடலாம். அப்படிதானே? மாம்ச சிந்தைக்குள்ள காரியம், ஆவி சிந்தையுள்ள காரியம். ஆவியின்படி தேவனுடைய கட்டளையின்படி செஞ்சவங்க, அன்பா நடந்துக்கிட்டு அது மூலமா என்னென்ன அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்றதையும் பார்க்கறோம். இல்லை மாம்ச சிந்தைக்கு இரையானவங்களும் நம்ம பார்க்கணும். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாம்ச சிந்தைக்கு யார் இரையானா அதுவும் சொன்னாங்க. யாரில் இரையானா ஞாபகம் இருக்கா? யார்? சிம்சோன், சவுல், அப்புறம் இஸ்ரேல் மக்கள், லோத்தின் மனைவி, உப்பு துணா ஆன லோத்தியோட மனைவி, அப்புறம் யூதாஸ் காரியோத்து, தாவீது, வேற யார்? அனனியா சபீரா, அவங்க காணிக்கையில் அந்த காரியத்துக்கு உண்மை இல்லாமல் போய் செஞ்சாங்களே, அது வேற என்ன? வேற யாரு? சவுலும் தான். சிம்சோன் சொல்லிட்டாங்க. சிம்சோன் இவங்கெல்லாம் என்ன இருந்துச்சோ, இவங்கெல்லாம் யாருன்னா ஏதோ கடவுளை தெரியாதவங்க, கடவுளா தெரியலே அப்படின்னு சொல்றவங்க இல்லை, வேற கடவுளை கும்பிட்டு இருந்தவங்க எல்லாம் கிடையாது. யெகோவா தேவனை வணங்கினவங்க தான், யெகோவா தேவனை பின்பற்றினவங்க. அவங்களுடைய நியாயப்பிரமான காரியங்களை ஒரு காலத்துல ரொம்ப அவங்க அந்யோன்யமா இருந்து அப்படியே அவங்களோட வந்தவங்க தான். தேவனுடைய காரியங்களையும் தேவனை முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்தவங்க தான் இவங்க எல்லாமே. சரி, இப்ப அப்படி இருக்கிறவங்க எப்படி ஆனாங்க? அப்படி இருக்கவங்க எப்படி ஆவாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்துக்கு இயேசு கூட தான் இருக்கிறான். அவன் இந்த ட்ரெஷரர், அவன் அந்த பெட்டி பணம்லாம் அவன் தான் கையிருப்பு வச்சிருக்கிறான். இயேசு கிறிஸ்து ரொம்ப நேசிக்கிற அந்த பெண்மணி வருஷம் முழுவதும் சேர்த்து வச்ச ராத்தால சேர்த்து வச்சு அந்த பரிமள தைலத்தை வாங்கி உடைச்சு என்ன பண்றா, பாதங்கள்ல ஊத்தி ஆராதனை பண்றா. அது உலகமெங்கும் பிரசித்தமாகனு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. இவன் என்ன சொல்றான், இது ஏன் உடைக்கணும், ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின் போது இது எதாச்சியா படிச்சவங்க எப்படி இருக்கும்? ஆமா, இவன் சொல்றதுனா கரெக்டு. பரிமள தைலத்தை தலையில ஊத்துனா பரவாயில்ல, காலில் ஊற்றி இப்படி செய்கிறாரு அப்படின்னா அவனோட இன்டென்ஷன் உள்ள என்ன இருக்குன்னா, இந்த பணத்தை நம்ம வேற எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவன் பேங்க் அக்கௌண்ட்ல அப்போ 6700 ரூபா சேர்த்து வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. பேச்சுக்கு யூதாஸ் காரியத்துக்கு 7000 ஆகிறதுக்கு எவ்வளோ வேணும்? அப்போ அதனால கண்ணோக்கமா இருக்கான். அந்த ரவுண்ட் ஆகணுமே அமௌண்ட்டு. அந்த பணம் ஒரு துண்டா இருக்குது, 6300 துண்டா இருக்கு, 7000 ஆகுங்க, இது அங்கே வந்துருமே அப்படின்னு கூட தான் இருக்கிறான். அது அவரை ஏற்றுக்கொண்டவன் இவன் எப்படி இருக்கிறான், அந்த மாறாம இருக்கிறான். அது பணத்திலேயே குறியா இருக்கிறான். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது, என்ன பண்ணிடுறான், ஒரு நாள் என்ன இது, தலை தூக்கி மாம்சம் தலை தூக்கி காமிச்சு கொடுத்துறான். அந்த படத்துல பேஷன் ஆஃப் தி கிரைஸ்ட்ல காமிச்சு கொடுத்து வேணா நினைச்சுக்கிட்டானா,
காமிச்சு கொடுப்போம். நிறைய தடவை இஸ்ரேல் ஜனங்க வந்து அந்த பரிசேயருவங்களாம் வந்து அவர் கொல்றதுக்கு வரும்போது மறைஞ்சிடுறாரு, மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. அப்படி போய் மறைஞ்சு போயிடுவாரு, போயிட்டாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போயிடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு பணமும் வந்துடும், அவரும் ஐயாவும் அவர் மறைஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சான். ஆனா அவன் கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு. அவன் கெட்ட நேரம் அவன் என்ன நினைச்சான், அவனோட எண்ணத்துக்கு நேர்மாறா நடந்துருச்சு. கையும் களமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி உடனே எங்க கொண்டு போயிட்டாங்க, பெரிய பெரிய அந்த ஆசாரியர்கள் பெரிய இருக்காங்க பாருங்க, அந்த ஆசனத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அந்த இடத்துல கொண்டு போயிட்டு நியாயாசனத்துக்கு ஆசனம் கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. நிறுத்தும் போது உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு அவனால தாங்கிக்க முடியல. அப்பதான் அவன் என்ன சொல்றான், காசை கொண்டு போய் அப்பயே அந்த பிரதானிகள்ட்ட கொடுத்து எங்க ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க, இது உனக்கு அவருக்கு உள்ளது, எனக்கு தெரியாது, இது உனக்கு தாச்சு அவராச்சு, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜரை காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. சட்டப்படி என்ன பண்ணணும், அந்த கவர்னர் முன்னாடி நிறுத்தணும். அந்த ஒரு இரவு முழுவதும் அவர் தூங்காம அவரை வந்து ரொம்ப கேவலப்படுத்தி துப்பி எவ்வளவு காரியம் பண்ணாங்க. கடைசியில் அநீதமா சம்பாரிச்சுட்டு அந்த கூலியை அவன் தூக்கு போட்டு என்ன பண்ணிட்டான், போய் தூக்கு போட்டுட்டான். அதான் யூதாஸ் காரியத்தினுடைய அவருடைய முடிவு. ஆவியில தான் ஆரம்பிச்சான், ஆண்டவர் கூட தான் இருந்தான். ஆனா முடிவு என்ன ஆயிடுச்சு, மாம்சீகமா முடிஞ்சிருச்சு. அடுத்தது அனனியா சபீரா உங்களுக்கு தெரியும், காணிக்கையை எடுத்துட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு அளவு பணத்தை மட்டும் ஒரு பங்கை மட்டும் கொடுத்துட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பணம் அப்போ மாம்சத்துல விழக்கூடியதுக்கு என்ன முக்கியமாக ஒன்று இருக்கு, பணமும் ஒரு காரியமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பேதுரு என்ன பண்றான், இயேசுவை என்ன பண்றான், மறுதளிக்கிறான். மத்தேயு 26 படி 26ல 70, 72, 74. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசரேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிச்சு. இவன் பாருங்க, ஐயோ நம்ம மாட்டிடுவோமோ, நம்ம அகப்பட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்ன வரைக்கும் அற்புதம்லாம் பண்ணார், அதெல்லாம் பண்ணார், ஆனா மாட்டிக்கிட்டாரு அப்படின்னும் போது அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பயம் வந்துருச்சு, நம்மளும் இப்படி ஆயிடுவோமோ அப்படின்ட்டு என்ன பண்றான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் பண்றான். 3 தடவை பண்ணிடுறான். பண்ணிட்டு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ரொம்ப அதை நினைச்சு ரொம்ப சங்கடப்பட்டுறான், மனம் கசந்து அழுகுறான். மாம்சீக பலவீனம், மனம் கசந்து அழுகுறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரை மன்னிக்கிறாரு. ஏன்னா இன்னொருதையும் பாருங்க, பேதுரு ஆக்ஸ் அப்போஸ்தலர் 1:5 எடுத்துக்கொள்ளுங்களேன். இதுல பாருங்க, பேதுரு இது சொல்ல போனா இந்த 1:5 எதுல வருது அப்படின்னா, மேல் வீட்டறை அனுபவத்துல வருது. மேல் வீட்டறை அனுபவத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எருசலேம் விட்டு நீ போகாத, என்னிடத்தில் கேள்விப்பட்டவைகளை ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் எதுக்கு சொல்றாரு, ஒரு பர்பஸா சொல்றாரு. நீ இப்படியே போயிராத, பலன் இல்லாம போயிரும். எதுக்கு நீ வெயிட் பண்ணணும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது தெரிஞ்சது. இதுக்கு அப்புறம் 2:1 பெந்தகோஸ்தே என்ற ஒரு அனுபவத்தை வருது. அது மிகப்பெரிய ஒரு இடி முழக்கம் போன்ற ஒரு சத்தம் வருது. சத்தம் வந்தா அங்க கூடியிருந்த எல்லாருமே என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியானனால நிரப்பப்படுறாங்க. பரிசுத்த ஆவியானனால நிரப்பப்படுறாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல, யாரெல்லாம் கூடி வந்திருக்காங்களோ, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருக்க ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் பாருங்களேன், நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஆக்ஸ் 11:7 அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம்
என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். என்ன சொல்றான்? பேதுரு யாரு? புறஜாதியா? யாரு? யூதன். பேதுரு யூதன். யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க இந்த ஓடுறது பரப்புறது, கொழுத்த கன்றை அடித்து அப்படின்னு சொல்லி திருவிழாவில் அவங்க கொழுத்த கன்றை அடித்துன்னு இருக்கு. அவங்க சாப்பிடுவாங்க. பன்னியை சாப்பிட மாட்டாங்க. இந்த உடும்பு, பாம்பு சீனாக்காரங்க சாப்பிடுவாங்க. அந்த பூனை அடித்து சாப்பிட்றது, இங்கே உள்ள அந்த காகத்தை அடித்து சாப்பிடுன்னு சொல்லி ஒரு அது இது மாதிரிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் விளக்கப்பட்டது. நல்லா கேட்டுங்க, அதெல்லாம் விளக்கப்பட்டது. யாருக்கு? யூதருக்கு. இவன் யாரு? பேதுரு யூதன். ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 1ல என்ன பண்ணாங்க? அவர் பிரிச்சு எடுக்கிறாரு, பரிசுத்தாவில நிரப்புறாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அவன் என்ன நினைச்சிட்டான்? அவனுக்கு உள்ளுக்குள்ள வந்த சுவாபம், நான் யூதன் அடி மனசுல இருந்த சுவாபம் என்ன ஆச்சு? அவனுக்கு போகல. அது போகல. அதை பாருங்க, அதை அப்படியே வாசிங்க சிஸ்டர். 18 வரைக்கும் வாசிங்க. 2ஆம் தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று. அதான் பாயிண்ட். தேவனே சுத்தம் பண்ணிட்டாரு, நீ தீட்டா எண்ணாத மறுமொழி சொல்லிற்று. இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவிலிருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். இதுல பாருங்க என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல பேதுரு யூதன். அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் எப்படி இருக்கணும்? சுத்தமா மறுரூபமாய் தானே இருக்கணும். ஆனா அவன் பாருங்க, வானத்திலிருந்து 4 முனையிலிருந்து கூடு மாதிரி ஒண்ணு வருதான். 4 முனை எதை குறிக்குது? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 முனையை குறிக்குது. பூமியினுடைய சர்வ பதில் 4 திசையில இருக்கக்கூடிய மக்கள் கிழக்கு பகுதியிலும் இருக்காங்க, மேற்குலயும் இருக்காங்க, வடக்குலயும் இருக்காங்க, தெற்குலயும் இருக்காங்க. அவங்களாம் யாரு? புறஜாதிகள். மாறி 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 இருக்கிறாங்க. யூதர்கள் அந்த இடத்துல மட்டும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. இந்த 4 முனையில இருக்கிறவங்க யாரு? 4 விதமான மக்கள். அது மட்டும் இல்ல, துப்பட்டியை போல. அது என்ன குறிக்குது? துப்பட்டியை போலன்னா வானத்தின் கீழே இருக்கக்கூடிய 4 ஜனம், 4 திசை, 4 திசையில இருக்கக்கூடிய வான துப்பட்டி மாதிரி இருக்கு. அதை மடக்கி இப்படி பிடிச்சோம்னு செய்யுங்களேன், இப்படி பிடிச்சா துப்பட்டி மாதிரி பிடிச்சிடலாம் வானத்தை. ஆண்டவர் கையில அப்படி இருக்கு. அது இப்படி கீழே இறங்குதான். இறங்கும் போது என்ன தெரியுதா? பாம்பு தெரியுதான், பள்ளி தெரியுதா, அப்புறம் முதல்ல உடும்பு, என்னென்னமோ ஆடு மாடு ஒட்டகை எல்லாமே, அதாவது இவன் சாப்பிட்றதுக்கு தள்ளப்பட்ட எல்லாம் இருக்குதான். அவர் என்ன சொல்ல வர்றாரு? இதுல என்ன விஷயம்னா, புறஜாதிகள்கிட்ட நீ போ அப்படிங்கிறார். இந்த தரிசனம் எதை குறிக்குது? 4 விதமான மிருகங்கள் எது அப்படின்னா 4 விதமான ஜாதிகள். அந்த 4 விதமான ஜாதிகள்கிட்ட என்னோட சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணு, போய் சொல்லு, அவங்களுக்கு மீட்பு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு இவன் என்ன ரிப்ளை பண்ணா? நீங்க படிச்சு பாருங்க என்ன சொல்றான் பாருங்க. 6 வாசிங்களா. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும், காட்டு மிருகங்களையும், ஊரும் பிராணிகளையும், ஆகாயத்து பறவைகளையும் கண்டேன். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். ஆண்டவரே சொல்றாரு, வானத்துல இருந்து சத்தம் வருது, அடித்து புசிங்கிறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்றான்? அதற்கு நான், ஆண்டவரே அப்படி அல்ல, தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றும் ஒரு காலம் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். இவன் எதுல பேசுறான்? ஜென்ம சுவாபத்துல பேசுறான். யார் பேசுறா? பரிசுத்த ஆவியானோட நிறைவுனால பெறப்பட்ட மேல வீட்டாரை அனுபவம் பெறப்பட்ட மனுஷன் அவன் சொல்றான். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா, இவன் இப்படியே சொன்னா தெரியாதுன்னு சொல்லி அவன் இந்த தரிசனம், இந்த அடி மனசுல உள்ள அந்த இனத்தை குறிச்சு, அவன் ஜாதியை குறிச்சு இருக்கிறான்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க, இந்த பக்கம் ஆவியானவர் என்ன பண்றாரு, கொர்நேலியில இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுறாரு. ஒரு 3 பேர் வராங்க. இவன் தரிசனம் கண்டு முடிச்சு கண்ணை முழிக்கிறான். 3 பேர் வாசல்ல இருந்து நிக்கிறாங்க. 3 பேர் நின்னவன அவன் கூட்டிக்கிட்டு 3 பேர் வாணி அப்படின்னு சொல்லி கொர்நேலி கூட்டிட்டு போய், கொர்நேலிக்கு என்ன கொடுக்குறாரு, காட்சி கொடுக்குறாரு. ஒரு தேவதூதர் வந்து நிக்கிறது போலவும், அவன் உனக்கு வந்து காரியங்களை வெளிப்படுத்துவான், பேசுவான், அவனை ஏற்றுக்கொள்ள சொல்லி 2 பேர்த்துக்குமே என்ன ஆகுது, சைமல்டேனியஸா காரியங்கள் வருது. அப்புறம் அந்த மாதிரி கேள்விப்பட்ட உடனே தான் பாருங்க, அடுத்து பாருங்க 13 வாசிங்க சிஸ்டர். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும்,
யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபேறு கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். 17 பாருங்க. ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான். உன்னை போக மாட்டேன்னு சொன்னவன் இது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இவன் ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டான். அவன் கண்ட தரிசனத்தை தப்பா நினைச்சிட்ட பேதுரு மிருக ஜீவன்கள் இதை அடித்து புசின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அது வந்து 4 விதமான மக்கள், புறஜாதி மக்கள். அந்த புறஜாதி மக்கள்கிட்ட போய் நீ சுவிசேஷத்தை சொல்லுன்னு தான் சொல்றாருன்றதுக்கு இவருக்கு வந்து அப்புறம் தான் என்ன ஆகுது, புரிதல் வருது, அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அது புரிஞ்சுக்கிட்ட உடனே நீ திரும்ப சொல்ல நீ போன்றாரா, போகும்பொழுது அங்கிருந்து ஆள் வருது, கரெக்டா கூட்டிட்டு போறாங்க. அப்ப அவன் சொல்ற ரொம்ப கிளியரா ஸ்டேட்மெண்ட் சொல்றான். புறஜாதியாரை ரட்சிக்கிறதுக்கு தேவன் இருக்கும்போது நான் ஏமாத்திரம், நான் எதுக்கு அவனை போய் தடுக்கணும், இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். எதுக்கு சொல்ல வரேன், சரியா தேவனுடைய காரியத்துல இருந்து அப்போஸ்தலர்கள்ல ஒருவனா தேர்ந்தெடுக்கப்பட்டு இது இருக்கிறதுலே வந்து எல்டரும் கூட சொல்லலாம் பேதுருவை. அப்பேற்பட்ட பேதுருவுக்கு ஒரு சர்க்கிள் வருது பார்த்தீங்களா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ஆவிக்குரிய விதங்களை போனாலும் அந்த சூடு தனியாம அந்த ஸ்டிரப்போட இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே சில ஒரு தடுமாற்றங்கள் சில காரியங்கள் வரும் பார்த்தீங்களா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தரிசனத்திலையோ இல்லை கேட்குற செய்திகள்ல இப்போ கொடுக்குற செய்தி இருக்க அத்தனை பேரும் அப்படியே புரிஞ்சுட்டீங்கன்னா நீ வெரி குட். ஒரு சபையில யாரா இருந்தாலும் எந்த பிரசங்கியா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரியுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா புரியும். அது அவங்களுடைய அபிஷேகத்தினுடைய காரியம், அவங்க எப்படி கிரகிச்சுக்கிறாங்க, எப்படி அதை உள் வாங்கிக்கிறாங்கன்றதை பொறுத்து அது அமையும். அதுதான். அடுத்து பாருங்க இன்னொன்னு, தாவீதுடைய காரியம். தாவீது என்ன எப்படி இதானா, ஸ்லிப் அவுட் ஆனா, தாவீது எப்படி ஆனா சொல்லுங்க. உரியா மனைவி தாவீது 2 சாமுவேல் 11 ஆவிக்குரிய விதத்துல இருந்த ஒருத்தன் நல்லா அவன் துதித்து பாடுறான் ஆண்டவரை. எவ்வளவு பிரச்சனையிலையும் இக்கட்டான நேரத்துலையும் அவன் வந்து போய் மலை குகையில ஒளிஞ்சிட்டு கூட ஒரு சங்கீதம் பாடுறான், அதை இது பண்றான், எல்லாம் பண்றான். அப்பேற்பட்ட தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? 2 சாமுவேல் 11 ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தியும் ஏத்தியனான உரியாவின் மனைவியுமாகிய பத்சேபாள் என்றார்கள். அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். இதுக்கு முன்னாடி பாருங்க என்ன அப்படின்னா, அவன் ஆக்சுவலா எங்க இருக்கணும், யுத்த களத்துல இருக்கணும். அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான், தப்பு இல்லை, இன்ன வரைக்கும் தப்பு இல்லை. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டான் பார்த்தீங்களா, அது வரைக்கும் தப்பு இல்லை. அந்த சாயங்காலம் ஆன போது அதுவும் தப்பு இல்லை. உப்பரி மேல் உலாவும் பொழுது அது வரைக்கும் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவன் செய்யறான் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. யுத்த களத்துல இருக்கிறவன் அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு, யுத்தத்துல வந்து இவன் இங்க நிக்கணும், இந்த ஃபீல்டுல இருக்கணும், அங்க கொடுக்குற கமாண்ட் கரெக்டா வரணும், கட்டளைப்படி சண்டை போடணும், எதிரியை தாக்கணும், அங்க இருந்து செய்தி அனுப்புறதுக்கு இன்னால் தான் வந்து என்கிட்ட செய்தி சொல்லணும், அது வரைக்கும் அவனோட இடத்த நிரப்புறதுக்கு வேற ஒருத்தர் இருந்து அங்க போர்க்களத்தை சண்டை போடணுங்கிற அந்த யுக்திகள் இருக்கு பார்த்தீங்களா. அங்க நடக்கக்கூடிய காரியங்கள் தான் இவனுக்கு என்ன அவன் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும். இவன் சும்மா சாதாரண ஆள் கிடையாது, யுத்த வீரன். இவன் போகல, வாஸ்தவம் தான், இவன் போகாதனால அங்க உள்ள காரியத்தை எப்படி மறந்து போயிடும், மனசை விட்டு சிந்தையை விட்டு எப்படி மறந்து போகும். இல்ல இவன் ஒருவேளை அடிபட்டு மிகப்பெரிய காயமான மாதிரி இல்ல, எழுதப்படல. இவனே ஒரு யுத்த புருஷன், யுத்த வீரன். இவன் போக வேண்டிய யுத்தத்துக்கு போகல, பரவாயில்ல. ஆனா போகாத ஒருத்தன் என்ன பண்ணுவான், அங்க இருந்துகிட்டு இந்நேரம் என்ன நடக்கும், அவங்க நிப்பானா, அவன் சண்டை போட்டிருப்பானா, அவங்க ஆள் எவ்வளவு, நம்மால் எவ்வளவு, இந்நேரம் இவன் எவ்வளவு காலியா இருப்பான், நம்ம தாக்கு பிடிச்சிருவோமா, இல்லை நம்ம போய் பார்க்கலாமா, இல்லை எவனா வருவானான்னு செய்தியை பார்த்து இப்படி எட்டி பார்த்து செய்தியை பார்த்துக்கணும். இந்த தாவீது அதுதானே வாஸ்தவம், செய்தியை தானே பார்க்கணும்.
அனுப்பி விட்ட பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு வர பிள்ளை ஒரு அரை மணி நேரம் என்ன பண்ணுறோம், அம்மா அப்பாவுக்கு பதைக்குது, அம்மாவுக்கு பதைக்குது. ஸ்டவ்வில் குழம்பு இது பண்ணிக்கிறாங்க, அப்படி எட்டி பார்க்குறாங்க, திரும்ப இது பண்ணாங்க, சத்தம் கேட்குமான்னு பார்க்குறாங்க, செல்லை போய் பார்க்குறாங்க, செல்லு வருமா, நம்ம செல்லு சைலண்ட் இல்லையே, சத்தத்தில் தானே இருக்குது, ஏன் கூப்பிடுவாங்கல்ல என்னன்னு தெரியல அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆனாலும் என்ன ஆகுது, அம்மாவோட கவனம் சமையல் அறையில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, தகப்பனோட கவனம் எங்கே இருக்கும். அப்புறம் ஆஃபீஸ் இவங்க ஃபோன் அடிச்சோன்னா அவருக்கு சரி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு இருப்பா நினைக்கிறீங்களா. கவனம் முழுக்க 2 பேருக்கு அங்கே போயிடும். ஏன்னா காலம் அப்படி இருக்குது. இது தாய் தகவல் உள்ள நேச்சர். இவன் யாரு, தலைவன். தலைவனுக்கு உள்ளது இவன் எப்படி இருக்கணும், என்ன பிரச்சனை வருது, என்ன வரும், நல்ல செய்தி வருமோ கெட்ட செய்தி வருமோன்றதான் எங்கேயும் உள்ளது. ஆனால் இவன் பாருங்க, லீவை போட்டான், ரெஸ்ட் எடுக்கிறான், பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்த ஏந்திரிச்சு உப்பரிகள் உலாவுறான், அதுக்கு மேலே மேற்கொண்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு போய் தப்பு பண்ண பார்த்தீங்களா. ஆவிக்குரியவங்க, துதிச்சு பாடக்கூடியவன், அவன் இப்படி தப்பு பண்ணிடுறான். ஏன்னா உங்களை ஆவிக்குரிய இதை இழுத்துட்டு போகிறது மாம்சம் அப்படின்னு கூட பிசாசுன்னு சொல்லிடக்கூடாது. பிசாசு கிடையாது. முதல் ஸ்டெப் எடுத்து நம்ம வைப்போம், இன்னும் கொஞ்சம் வைப்போம். அப்போ வைக்கும்போது அந்த ஸ்டெப் எடுக்க என்னன்னா இன்விடேஷன் கொடுக்குற மாதிரி, பிசாசு வந்துருப்பா, நீ இதெல்லாம் நீ நடத்தி வை, வா நீ நடத்தி வை அப்படின்னு நம்ம இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறோம். அவன் அழையா விருந்தாளி கூட வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது, சின்னதாக இருக்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. குற்றமும் சரி, கடனும் சரி, பெருசாகி வட்டிக்கு மேலே வட்டி, தவறுதல் வட்டி, கூட்டு வட்டி, அதுக்கு மேலே என்ன வட்டி, என்னிடமோ வட்டி போட்டு தலையை போட்டு அழுக்கும் போது ஐயோ அப்படின்னு ஆகும்போது வாழ்க்கையே முடிஞ்சிருக்கு. காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்துக்கு எடுக்கிறது போயிடுறாங்க பிசாசு. இது தாவீதுடைய வாழ்க்கையில் நடக்குது. இன்னொன்னையும் பார்ப்போம் நம்ம. அடுத்து யாரு, சவுல் எடுத்துக்கலுங்களேன். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், தாவீது தன்னுடைய மனசை கட்டுப்படுத்திக்க முடியாம அவனுடைய காரியங்களை சரி, நம்ம வந்து என்ன எல்லா காவலோடும் தன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும், அவற்றிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்னு அந்த நீதிமொழிகள்ல இருக்கு. அது அவனுக்கு அந்த சிந்தை அவனுக்கு இல்லை, காத்துக்கொள்ள முடியல. சவுல்கிட்ட இருந்து காப்பாத்திக்கிட்டான், அவனை கொல்லாம பாதுகாத்துக்கிட்டான். எவ்வளோ இடையூறுகள் வரும்போதெல்லாம் மற்றவங்களாம் மன்னிச்சவன் இந்த காரியத்துல போய் விழுந்துட்டான். அடுத்து பாருங்களேன், தாவீது எடுத்துக்கொள்ளுங்க. சவுலுடைய காரியத்தை நம்ம பார்ப்போம். என்ன பண்றான், பாவ நிவாரண பலி செலுத்தணும்னு சொல்லி சாமுவேல் சொல்றார். பாவ நிவாரண பலி செலுத்தணும் அப்படின் போது நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப கூட யார் இருக்காங்க, சவுல் ராஜாவா இருக்கிறதுனால அவங்களோட கூட இருக்கிற மக்களும் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணிடுறான், சரி நம்ம வெயிட் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஆனா சாமுவேல் என்ன பண்ணல, வரல. அது லேட் ஆயிடுச்சு என்னன்னு சொல்லி இதை குறிப்பிடப்படலை. ஆனா அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுது, இவன் பாட்டுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிடுறான், இவன் காலைய பலி செலுத்தி ஆஃபரிங் அதை முடிச்சிடுறான், காரியத்தை முடிச்சிடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, நீ வந்து இப்படி செஞ்ச, நீ ஏன் காத்திருக்க கூடாதா அப்படின்றதுக்கு. இல்லை, மக்கள்லாம் செதறண்டு போயிடுவாங்கன்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், நான் அப்படி பண்ணேன் அப்படின்னும் போது அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, உன்னை வந்து பெரிய ஒரு ராஜாவாக்குறதுக்கு ஆண்டவர் துக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பல காரியங்களை வெயிட் பண்ணாம போயிடுறோம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்றேன், நடந்தது வேற, என் வேலை விஷயத்துல நடந்துச்சு. நான் நிர்லைஃப்னு சொல்லி ஐவி ஃப்ளூயிட் நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா உங்களுக்கு தெரியும், அதில் நான் வேலையை சேர்ந்த போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் நான் வந்து திருச்சி டெரிட்டரி தான் ஹெட் குவார்ட்டர். என்னை இங்கே போடும்பொழுது என்ன பண்ணாங்க, திருச்சியிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் நான் பார்க்கணும். திருச்சி தஞ்சாவூருக்கு போன மயிலாடுதுறை, அப்புறம் அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி துறையூர் முஸ்லி குளிக்கிற ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து சவுத்து பார்க்கணும். ஆனால் நான் சும்மா போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்தாவே எனக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவேன். சம்பளம் அது ரெகுலர் உண்டு, போயிட்டு வர வந்து எக்ஸ்பென்சஸ் எழுதிக்கலாம். 3 மாதத்துல குவார்ட்டர் 30,000 வரும். 3 மாதத்துக்கு வரும். அப்போ மாதத்துக்கு 10,000 30,000 வரும். அது இல்லாமல் என்னை வந்து என்ன ஃபாரின் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நான் ஜாயின் பண்ணி என்ன பண்ணிட்டேன், 3 மாதத்தில் இங்கே உள்ள சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு இப்படியெல்லாம் இருந்தால் கஷ்டம், நான் உங்களை நம்பி வந்து 3 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஸ்டாக் இறக்கி வச்சுருக்கேன், நீங்கள் வரலன்னா ஆர்சன் சொல்லுவேன் அப்படி இப்படின்னாங்க. நான் இல்லை சார் வந்துருன்னு சொல்லி நான் அங்கே பார்க்குறது, இங்கே போகிறது. தஞ்சாவூரில் ஒருத்தர், கும்பகோணத்தில் ஒருத்தர், மயிலாடுதுறையில் ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டு, திருச்சியில் ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டு, காலையெல்லாம் போட்டு பிச்சு எடுத்துருவாங்க.
இங்கே வரலையாம்பா ஒருத்தர், அங்கே வரலையா சார், எனக்கு டூர் படி திருச்சி, டூர் படி எனக்கு திருச்சி ஒரு போயிட்டு எனக்கு வந்து புதன்கிழமை தான் சார் தஞ்சாவூர் நான் வரேன் அப்படின்னாரு. இல்லை உங்கள் ஆர்எஸ் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு கத்துவாங்க. பெரிய டார்ச்சராக இருக்கும். புதன்கிழமை வந்தாரியா, ஒரு ஸ்டான்லி வந்தார், இங்கே ஒர்க் பண்ணிட்டு போனார், நல்லா பண்ணார் அப்படின்ட்டுவான். அதை மட்டும் சொல்லிட்டு வச்சுருவான். கும்பகோணக்காரன் சும்மா இருப்பாங்களா? தஞ்சாவூருக்கு கும்பகோணத்துக்கு எவ்வளோ தூரம்? உடனே கூப்பிட்டு இது பண்ணார். அங்கே வந்தால் இங்கே வரலையா, இந்த உடனே ஆர்எஸ் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் தாக்கு பிடிச்சி பார்த்தேன். முடியலை, என்னால் முடியல. ஏன்னா இவங்களோட டார்ச்சர், வேலையில் கவனம் செலுத்த முடியல. இப்படிலாம் இருக்கவும் என்ன பண்ணிட்டேன், ஆர்எஸ்எம் வருவாங்க, செட்டர்ஸ் வருவாங்க, சார் அந்த ஏரியாவுக்கு வேறு யாராவது போடுங்க சார், நான் திருச்சியை மட்டும் பார்த்தேன், திருச்சியை என்னால் பார்க்க இவ்வளோ பெரிய ஏரியா அப்படின்ட்டு நான் சொன்னேன். அவங்களும் என்ன பாருங்கள், இல்லை நீங்கள் பாருங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், புதுசாக ஜாயின் பண்ணி இந்த ஏரியா இந்த பிஸ்னஸோட இது அப்படி தான், நீங்கள் அப்படியே ஃபார்மா கம்பெனி மாதிரி கிடையாது, நீங்கள் ஃபுல்லாக பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்தாங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு பேச்சை கேட்டு நான் ரிப்போர்ட் பண்ணேன். இல்லை சார், நீங்கள் வேறு ஆளை போடுங்க, இருக்கட்டும் ஸ்டாலி, நீங்களே தேடுங்க ஆளுன்னா. நான் அப்படியே விட்டுருக்கலாம்ல. திரும்ப நான் இந்த வேலையை தேடுறதோட இல்லாமல் ஆளையும் தேடுவேன். ஆளை தேடி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி இங்கேருந்து மயிலாடுதுறை போயிட்டு பார்த்துட்டு கும்பகோணத்து ஒரு பையன் தான் பார்த்து கொடுத்து போட்டாச்சு. அவனுக்கு கூப்பிட்டாங்க, குஜராத்துக்கு போனால் செலக்ட் ஆகி வந்துட்டு தான் போட்டாங்க. போட்டு என்னோட 6வது மாதம் முடியுது, அவன் 7வது மாதம் வந்து ஜாயின் பண்ணான். 7வது மாதம் ஜாயின் பண்ணோன்னா ஜாயின் பண்ணி பார்த்துட்டு அவன் தஞ்சாவூர் போன மயிலாடுதுறை பார்த்தா எனக்கு திருச்சி. நான் நினச்சேன், அப்பாடா திருச்சி வந்துருச்சு, எனக்கு நிம்மதி, இனிமேல் பிரச்சனை இல்லைன்னு. அவங்க யாருன்னு ஃபோன் அடிக்கலை, நம்ம செஞ்சது கரெக்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது, 4 உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ரிசல்ட் வருது, அந்த இயர் எண்டு அந்த இது வந்து ஆஃபெலி முடிஞ்ச உடனே ஒரு சேல்ஸ் ப்ராக்ரஸ் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு எனக்கு. அவனுக்கு நல்ல சேல்ஸ். திரும்ப என்ன ஆனுவல் இது வரும்போது அந்த இயர் எண்டிங் மீட்டிங் வைக்கும்போது எனக்கு ரொம்ப சரியான அடி, சரிவு. அவன் நல்லா மேலே வந்துட்டே இருந்தான். அப்போ தான் தெரிஞ்சு என்னடா இது அப்படி. சரி, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். நான் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த இடம் போனால் போயிட்டு நம்ம இதில் வச்சு டெவலப் பண்ணவே முடியல. என்னோட ஏரியாவோட சைஸ் பெருசாக இருந்தாலும் பிஸ்னஸ் கம்மி. இதை தெரிஞ்சு தான் என்ன பண்ணாங்க, காம்படிட்டர் கம்பெனியெல்லாம் வந்து இப்படி இங்கே இது அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆள் போடுறாங்க, அதே மாதிரி நம்ம ஒரு ஆளை போடலாம், ஸ்டான்லி போடலான்னு சொல்லி போட்டாங்க. என் கையில் வந்த ஆசீர்வாதத்தை நான் இவங்க சொன்னதுக்கு அவசரப்பட்டு பேசி தட்டி கழிச்சு நானே போடுங்கன்னு ஆளை போடுங்கன்னு சொல்லி இன்சென்டிவ் போணுச்சு. நல்ல பாலி கூட்டிகிட்டு போவாங்க, சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போவாங்க, துபாயெல்லாம் போயிட்டு வந்தான். அவன் 5-6 தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தான். நான் ஒரு தடவை கூட போவேன். ஏன் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி நம்ம ஒரு காரியம் செய்கிற முடியுங்களா? இல்லையே கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க, ஐயோ அங்கே தாக்கு பிடிக்க முடியாது, ஐயோ அவ்வளோதான், அவங்க மாமியார் இருக்காங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க, அம்மா இருமா அதெல்லாம் அப்படி தாம்மா இருக்கும் அப்படின்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க மாமியாரை பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் கவலைப்படாதப்பல, இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீ வந்து சொன்னால் ஒன்றும் கோச்சிக்காத, ஒன்றும் பண்ணாத, நீ இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்துரு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அன்ன வரைக்கும் சரி தலையாட்டுற பொண்ணு. அப்புறம் அங்கே போன உடனே புதி நிலை தாங்கிறது இல்லை. எவ்ரிபடி சர்டன் பாயிலிங் பாயிண்ட். என்ன பண்ணிடுவாங்க, ஒரு தவறெல்லாம் முடிவு எடுத்து தனியாக போகலான்னு. தனியாக போன உடனே கணவன் பிரச்சனையும் தாங்க முடியாமல் அது வேற பிரச்சனையும் ஆகிடும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா. நான் அந்த பிரச்சனையை நான் தாங்கியது அது எவ்வளோ நேரம் தெரியுங்களா, நான் வந்து பெயினாக இருந்துச்சு எனக்கு. 8 வருஷம் 9 வருஷம் ஓடி உழைச்சி என்னென்னமோலாமோ பண்ணுன்னு பார்த்தேன், முடியவே முடியல. ஒவ்வொரு டைம் போகும்போது சொல்லுவார் எங்களோட ஆர்எஸ்எம், தப்பு பண்ணிட்டீங்களா ஸ்டான்லி, இப்படி பண்ணிட்டீங்களா, உங்க கையில் கொடுத்ததை நீங்கள் விட்டுட்டீங்களா. அவர் கிறிஸ்டியன், அவர் ஆசீர்வாதனே சொன்னார், உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை தட்டி கழிச்சிட்டீங்களா அப்படின்னு நொந்துக்குவார். அவர் வந்துட்டு போனால் ஃபீல்டுக்கு போகணும், ஃபீல்டு போய் பிடிக்காது, வீட்டுக்கு போய் பேசாமல். எதுக்கு சொல்ல வரேன், நம்ம சிலது பிரச்சனையாக இருக்குது, ஒரு போராட்டமாக இருக்குது, வேணாம் இந்த இடம் நல்லா இல்லை, சூழ்நிலை சரியில்லைன்னு விட்டுட்டு போயிடாது. இருங்க, சகிங்க. நீங்கள் இருக்கிறது யாருனால இருக்கீங்கன்னா உங்களால் இல்லை, ஏதோ நீங்கள் சுயத்தில் வந்துட்டதுனால இல்லை, தேவன் தான் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். மாம்சத்தில் சிந்திக்காம ஆவியில் சிந்திங்கன்னு சொல்கிறேன். மாம்சத்தில் சிந்திக்காம ஆவியில் சிந்திங்க. இதே கம்பெனியில் இன்னொரு காரியம் நினச்சி தப்பாக பண்ணேன்னா சரியாக பண்ணது என்னன்னு கேட்கல. இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, இல்லை அப்ளை பண்ணேன், உடனே பார்த்துட்டு வாங்க அப்படின்னா சென்னைக்கு வந்தோடனே டீட்டெயில் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் கேட்டார், ஃபார்மா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை கூப்பிட்றேங்க சொல்லிவிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டவர் தான். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, எனக்கு இந்த வேலையில் எதுவுமே இல்லை. 3 மாதம் ஆச்சு. ஆனால் 3 மாதம் ஆச்சு வேறு எதுவும் போயிடலாமா அப்படின்னு 3 மாதம் கழிச்சு 3.5 மாதத்தில் கூப்பிட்றாரு. ஹலோ ஸ்டான்லி, ஏன்னா வேறு எது ஜாயின் பண்ணிட்டீங்களா? அவங்க கிட்ட நினச்சாரு ஜாயின் பண்ணிட்டேன் சார். ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்லை சார் எங்கேயும் போகல. சரி அப்போ நீங்கள் ரெடியாக இருங்க போகலாம். எங்கே சார் போகணும்? குஜராத் போகல.
குஜராத் நான் அவ்வளோ தூரம் போனது இல்லையே, நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். சரி பரவாயில்ல, எங்கேனாலும் பரவாயில்ல, வேலை தானே போயிடலாம் அப்படின்ட்டு போகிறேன். போகும்பொழுது என்ன பண்ணேன், செல்லை மிஸ் பண்ணிட்டேன். ஏரியா புதுசு, செல்லு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. செல்லு மெமரியிலே இல்லை. வீட்டு நம்பர் தெரியும், எங்கள் அவரு நம்பர் கூட தெரியாது. சரி பரவாயில்ல போய்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன். பாஷையே அவங்க பேசுகிற குஜராத்தி எனக்கு புரியலை. எப்படியோ பரவாயில்ல போகலாம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த இன்டர்வியூவில் உட்காந்துருக்கும் போது ஒரு 4th ஃப்ளோரில் உட்காந்துருக்கேன். அகமதாபாத்தில் குஜராத்தில் உட்காந்துருக்கும்போது ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டாங்க. நிறைய 4-5 டிவிஷன் இருக்கிறதுனால அந்த வாஷிங் போடுறது நிறைய டிவிஷன் இருந்தது. எங்களுக்கு ஹெல்த் கேர் டிவிஷன், மெடிக்கல், ஃபார்மா டிவிஷன்னால அதுலேயே எங்கள் இதுலேயே 4-5 டிவிஷனில் நிறையா பேர் வரானுங்க, அட்டென்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க. என்னடா நம்மளுக்கு கூப்பிட்றேன்னாங்க, கூப்பிடலையே அப்படின்னு பார்த்தா உட்காந்துட்டு இருக்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஹிந்தியில் பேசினான். அவன் ஹிந்தியில் பேச எனக்கு தெரியல. துமாரநாம் அப்படின்னா நான் சொன்னேன் ஸ்டான்லி சம்பத் அப்படின்னு. எங்கேருந்து வர்றது ரொம்ப கேட்டான் அந்த ஹிந்தியில். திருச்சி, தமிழ்நாடு, திருச்சி அப்படின்னு. ஹிந்தி நைம் அப்படின்னு கேட்டான். நான் தெரியாது அப்படின்னேன். உனக்கு வெக்கமா இல்லையான்னு. எனக்கு சுருன்னு எனக்கு சாப்பிடவும் இல்லை, செல்லு இல்லை, எனக்கு டிக்கெட்டை புக் பண்ணி தான் இருக்குது, உனக்கு வெக்கமா இல்லையாண்ணா. ஏன்னு கேட்டேன். ஹிந்தி தெரியலையாண்ணா. டீனோ இங்கிலீஷ் அப்படின்னு தெரியாது, உனக்கு வெக்கமா இல்லைடா கேட்டேன். அவன் ஒரு இதுக்கு வரான், அவன் வந்து இப்படி இருக்கிறான். சரியான கோவம். சரி அவன் பேசாமல் இருப்பான், அவன் நேரம் சரியில்லைன்னு பேசாமல் இருந்தேன். அவன் கூப்பிடான்னு பார்த்தா எல்லாமே முடிச்சுட்டு எங்கள் ஆர்எஸ்எம்மும் விட்டுட்டார், மறந்துட்டார். கடைசிட்ட காலை 9 மணிக்கு போனவன் 5:45 ஆச்சு, கூப்பிடல. எல்லாம் போகிறாங்க. இந்த 2 பேர், நான் இந்த 3 மட்டும் தான். இந்த வம்புலத்தை பட்டியாக போயிடலாம்ல, எனக்கு டென்ஷன் இல்லாமல் இருப்பான். இவன் இருக்கிறான், எனக்கு கூட இருக்கிறான். இதுட்டு அவன் போய் சாப்பிட்றான், வீடாக போட்டுக்கிறான், என்னவோ பண்ணுறான். பல்லெல்லாம் கரையாருக்கு, குளிச்சு துப்புரெல்லாம் பண்ணுறான். ஒரு டிசிப்ளினாக இல்லை, ஆள் ஒரு ஆர்டரில் இல்லை. என்ன போய் ஸ்டே பண்ண வச்சுருந்தவர் அவர் ரயில்வேல வேலை செய்கிறார். அவர் இருக்கான்ற தைரியத்தில் தான் போனேன். அவர் அன்றைக்கி வரல. இப்படி போய் அப்படி வாண்டாரு. எங்கிட்டு போய் எப்படி வர்றது எதுவுமே தெரில. வந்தா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே முடிஞ்சிடும், உங்களுக்கு இன்டர்வியூலாம் முடிஞ்சிடும். கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி. சரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து இருக்கும்போது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. அது ஒரு பேர் இதெல்லாம் இருக்குன்னா அது குஜராத்தியில் இருக்குது. அது என்னமோ இந்த நூடுல்ஸ் அப்படி வளைச்சி விட்டால் எப்படி இருக்கும், நூடுல்ஸை இதாக அப்படி செதறி விட்டா அது மாதிரி இருக்குது எழுத்து. என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு அவனை கேட்டால் அவன் இவனும் என் கூட வந்து உட்காந்துருக்கான். இவனை கேட்கவும் கூடாது, இவன் பெரிய இவனாச்சு அப்படின்ட்டு எல்லாம் காமிச்சு உட்காந்து ஆண்டவே அப்படின்ட்டு அங்கே இன்டர்வியூ முடிச்சுட்டு அவங்கெல்லாம் கிளம்புறதுக்கு இருந்தாங்க. எனக்கு பசி, இவனு கிளம்பிட்டான்னா ஒரு ஆள் தான். அப்போது எனக்கு உட்காந்துருக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த நிர்மா பவுடர் இதில் ஸ்பென் லிட்டில் கெட் மோர் அப்படின்னு சொல்லி ஸ்பென் லிட்டில் அவள் கொஞ்சம் கெட் மோர் அப்படிங்கிறது காமிச்சு ஒரு படம் இருக்குது. எனக்கு அது எப்படி வருதுன்னா கிவ் அப் லிட்டில் கெட் மோர் அப்படின்னு எனக்கு ஆவியானதான் எனக்கு தெரியப்படுத்துறாரு. ஒரு விளம்பரம் தான், விளம்பரத்தில் சூழ்நிலை புரிஞ்சுக்கிற அவர் தான். கிவ் அப் லிட்டில் கெட் மோர்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெறும் வயிறு தான், காசு இல்லை, லாங்குவேஜ் வேறு, பக்கத்தில் யாரும் இல்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இப்படி இருக்குது. அவங்களும் போகிற மாதிரி இருக்காங்க. அப்போ சார் தண்ணியை குடிச்சிட்டு வரலான்னு போய் தண்ணி குடிக்க போகிறேன். அந்த கண்ணாடி ஒருத்தர் பண்ணுறது 3 பேர் போயிட்டாங்க. பண்ணுறதுக்கு அரே பாய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எஸ் சார் அப்படின்னு தண்ணி குடிச்சு போனேன். ஆயு அப்படின்னு சொல்லி அவரும் ஹிந்தியில் ஆரம்பிக்கிறாரு. நோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஐ நோ இங்கிலீஷ் அப்படின்னு. எங்கேருந்து வரேன் அப்படின்னா தமிழ்நாடு. இன்டர்வியூக்கு வந்து ஆமாங்க நீ தான் உட்காந்துருக்க, நீ இங்கே உள்ள குஜராத்தி நினச்சிட்டு இருக்காரு. அவன் என்ன உருவத்தை பார்த்து சொல்கிறார். ஸோ நான் குஜராத்தி இல்லைங்க, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன், நான் நேற்று வந்தீங்களா அப்படிங்கிற. ஆமாம் இன்னைக்கு வந்திருக்கேன், வான்னு உட்கார வச்சு 2-3 பேரை போனவங்களும் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி அவங்களாம் கிளம்பிட்டாங்க, ஒரே ஆள் தான் உட்காந்து ஏதோ கூப்பிட்டா வந்த உடனே இதை பற்றி நீ எங்கே தெரியும், உங்கள் கம்பெனி பற்றி தெரியுமா, ப்ராடக்ட் தெரியுமா எல்லாம் கேட்டுட்டு மற்றதெல்லாம் கேட்டுட்டு பெருசாக கேட்கல. ஓகேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு சேலரி எவ்வளோனா நான் சேலரி 5000 சொல்லுவேன். ஓகே அப்படின்னு சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போது எனக்கு இந்த வசன் இந்த காரையில் திரும்ப ஒரு இதாக வந்து கிவ் அப் லிட்டில் கொஞ்சம் விட்டு கொடு, பசியில் இருக்க வேதனை இருக்க விட்டுட்டு போயிடலாம்னு கூட பார்த்தேன். செல்லு இல்லை, பணம் இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு டிக்கெட்டு பண்ணணும், கொஞ்சம் காசாக இருக்குது, அந்த அண்ணனும் இல்லை, இன்னைக்கு நீ பார்த்துக்க, எனக்கு ஃபீல்டு இருக்குது, நான் போகிறேன்ட்டு போயிட்டாரு, என்னடா பண்ணுறது இப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி எல்லாமே ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குது தெரியுமில்ல சொல்லிட்டேன். எதிர்மாறான சூழ்நிலையாக இருக்குது. செல்லும் இல்லை, யாருக்கு பேசுறது, இங்கே ஆர்எஸ்எம். அதுக்கப்புறம் உங்கள் ஆள் வந்திருக்கானே அப்படின்னாரு. ஆமாம் நான் மறந்துட்டேன்னு இங்கேருந்து பேசுகிறார், சென்னையிலேருந்து அவர் பேசுகிறாரு. மறந்துட்டே அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசுறது நல்லா தெரியுது. சரி பரவாயில்ல எப்படியோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் கொஞ்சம் மாம்சத்தை தடுமாறி போடா, இது நேற்றும் அலைய விட்டாங்க, இன்றைக்கும் அலைய விட்றாங்க, இது
வேணாம் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கூட்டு போய் காட்டில் உட்கார வச்சுட்டு டெய்லி சாப்பாடு நாங்கள் எல்லாம் எங்கள் பசங்கள்லாம் அந்த சாப்பாட்டுக்கு அப்படியே ஆவலாக காத்துக்கிட்டு அப்படியே காத்துக்கிட்டு போது பிளேட்டை கொண்டு வந்து கொடுத்தான் ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு. என்னடான்னு பார்த்தா வரட்டு ரொட்டியும் கொண்டு சால்னா வச்சுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் கொடுக்குறான். இதை சாப்பிடுங்கிறான். சரி சோறு அது எப்படி கேட்குறது? சோறுன்னா அவனுக்கு தெரியல. அப்புறம் எப்படி ரைஸ்னா அவன் இந்தியன் அவன் குஜராத்தியில் பேசுகிறானுங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா எப்படா விடின்னு பார்த்தா ஒரு 10 நாள் அவன் கொடுத்த அந்த சப்பாத்தி சாப்பிட்டுட்டு சாப்பாடுன்னு கொண்டு வந்தானுங்க. பார்த்தோன்னே வாசம் வந்துச்சு. இங்கே பசங்கள்லாம் ஏறி விழுந்துட்டானுங்க. ஏறி விழுந்து ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கை சோறு, அதிகமாக எடுத்து 2 கை சோறு சாப்பிட்டு முடிச்சுட்டு வர மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு. இதெல்லாம் சகிச்சு வரும்போது அந்த கம்பெனியில் ஆனால் எனக்கு இந்த டெரிட்டரியில் நான் தப்பாக இது பண்ணி போனாலும் கூட அது என்னோட பிளேஸை நான் ஒர்க் பண்ணாமல் அவனுக்கு வேற ஒருத்தர் விட்டு கொடுத்து இது பண்ணால் கூட எனக்கு வந்த வருமானம், எனக்கு வந்த சேலரி, நான் கற்றுக் கொடுத்த காணிக்க, சில ஆளுங்களுக்கு நான் கொடுத்த சில காரியங்கள், அது கடவுள் தான் தெரியும். அதில் ரொம்ப மன நிறைவாக நடந்தேன். ஒன்று நான் தப்பு பண்ணேன். எப்படி டெரிட்டரியை விட்டு கொடுத்து அவன் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனான். ஆனால் இன்டர்வியூக்கு போகும் பொழுது விட்டுட்டே வந்துடலாம், வேணாம் எல்லாமே சூழ்நிலை சரியில்லை, சாதகமாக இல்லை பாதகமாக இருக்கு அப்படின்னும் பொழுது நான் காத்திருந்ததுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அந்த வேலை. அதுலேருந்து நல்லா என்னோட வாழ்க்கை டக்கு முன்னேறி மேலே போகிற மாதிரி மேரேஜ் ஆனிச்சு, எல்லாமே நடந்துச்சு. காரியங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உள்ள நுழைனீங்கன்னா ஒரு கஷ்டம் இருக்கும். போன வாரம் எடுத்தாங்க பார்த்தீங்களா, இடுக்கமான பிரவேசிக்கிறது எப்படி இருக்கும்? வசதியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கஷ்டமாக தான் இருக்கும். இடுக்கமாக பிரவேசிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதில் உட்பிரவேசித்து போக 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 விசாலமாக இருக்கும். நீண்ட நாள் நம்ம இது வருமானு காத்துக்கிட்டே இருப்போம், வரவே வராது, மனசு தொய்ந்து போயிடும். ஆனால் சரியான நேரத்தில் ஆண்டவர் நியமிச்சு அந்த காட்ஸ் டைமிங்கில் வரும்பொழுது எப்படி இருக்கும்? வேண்டியது கிடைக்கும் போது அப்படியே ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த சந்தோஷத்தை சொல்லி மாளாது, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதனால உங்களுக்கு லேட்டாக ஆகுது அப்படின்னா லேட் வந்து எப்படி ஆகும்? அதுக்கு உண்டான அரியர் போனஸோட சேர்த்து உங்களுக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அவர் கொடுக்க வல்லவராக இருப்பார். அதுக்காக சொல்ல வரேன், லேட் ஆகுதுன்னு நீங்க யாரும் என்ன பண்ண வேணாம், கவலைப்படவே வேணாம். லேட் ஆகுதுன்னு கவலைப்படவே வேணாம். நீங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. நீ செய்யறதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. என்ன இப்போ இன்னைக்கு செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டாயம் ஏற்ற நேரத்துல யாரு அவர் மறந்தாலும், நான் பசியா இருக்க யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். நான் செல்ல விட்டது எனக்கு தான் தெரியும். என்னுடைய பாஷை தெரியலங்கிற யாருக்கு தெரியும்? எனக்கு தான் தெரியும். என்னை நிராகரிச்சு முதல் நாள் விட்டுட்டாங்க, 2வது நாள் விட்டு 2வது நாளே உட்கார வச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆண்டவர் அழகா தான் கீழே கொடுத்தாரு. அவன் விளம்பரத்து மூலமா பேசுறாருங்க. ஸ்பெண்ட் லிட்டில் கெட் மோர் அப்படின்னா அவனோட இதை வந்து காசை காமிச்சு சின்ன காசு கூட நிறைய வாங்கிக்க, சோப்பு போடணும்னு அவன் போறான். அதை கன்வெர்ட் பண்ணி எனக்கு எப்படி கொடுக்குறாரு ஆண்டவர், பாவியானவர்? கிவ் அப் லிட்டில் கெட் மோர் அப்படின்னு கொடுக்குறாரு. உண்மையிலேயே அந்த கம்பெனியில் இருந்த வரைக்கும் என்ன பண்ணேன், நிறைய 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 காரியங்களை கற்றுக்கிட்டேன். நிறைய ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. இந்த ஃபீல்டில் இன்னும் அடுத்த ஒரு இதுக்கு போகிற அளவுக்கு, ஒரு தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ணுச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது கொடுத்தது. எதுக்கு சொல்ல வரேன், நம்ம ஆவிக்குரிய ரீதியாக இருக்கும் பொழுது நம்ம நினச்சிக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கும்போது ஆண்டவர் இந்த டைம் சொல்லுவார், இந்த டேட் சொல்லுவார், இது வந்துடும். யோசிப்புக்கு அப்படியே நடந்துச்சா? வெளியில் தூக்கி போட்டாங்க. அங்கே வியாபாரிகள் தூக்கி போய் எங்கே பண்ணாங்க, அந்த அரண்மனையில் விற்றுட்டு அங்கேயே அடிமையாக இருந்தான். அவன் எல்லாம் முடிச்சு அவனை சிறையில் தூக்கி போட்டாங்க. செய்யாத பாவத்துக்கு சிறையில் போட்டாங்க. அங்கேருந்து அவன் கிளம்பி ராஜாவாக வர வரைக்கும், ராஜாவுக்கு கீழே உள்ள ஸ்தானத்தில் வர வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனிச்சு? அது வரைக்கும் நம்மகிட்ட உள்ள ஏதோ இல்லாத ஒரு குறை, இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமே, இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு சில டஸ்ட் எல்லாம் தொடச்சி எல்லாம் பாலிஷ் பண்ணி எல்லாம் நீட்டாகி கொண்டு வந்து அப்படி நிறுத்தும் பொழுது அந்த ஸ்டாச்சு இருக்கு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபைனலாக அந்த சிலை திறப்புன்னு வரும்போது அந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த நேரம் ரொம்ப பெயின்ஃபுல் திங்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இது எப்படின்னா, நம்ம அது உங்களுக்கு அதை பட்டவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. பட்டவங்களுக்கு தான் அந்த இது தெரியும். இல்லைன்னா சும்மா சொல்லிக்கலாம், எவ்வளோ வேணால் சொல்லலாம், அடுத்தவங்களுக்கு புரியவே புரியாது. உங்களுடைய வேதனையும் உங்களுடைய கஷ்டமும் உங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் அறிவார். ஆண்டவர் அனைத்தையும் அறிஞ்சவர். ஆராய்ந்து அறியாத காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன்னு வாக்கு பண்ணியிருக்க ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏற்ற காலத்துல சரியான செய்வார்.
நான் சொன்ன பார்த்தீங்களா, மாம்சக்கிரி கோபம் வரும் அது வரும்னு. எங்கள் பாஸ்டர் சொன்னார், பஸ்ஸில் கிளம்பி அவங்க காலேஜுக்கு ஊழியத்துக்கு வரல, காலேஜுக்கு போயிட்டு இருந்தாராம். ஊழியத்தில் காலேஜுக்கு போயிட்டுருக்கிறாரு, ஊழியத்துக்கு வரல. போயிட்டு இருக்கும்போது வேகமாக கிளம்புறது, பிள்ளைங்களை கிளம்பிட்டு போவாங்க. போகும்பொழுது ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு, பஸ்ஸில் போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணு பக்கத்தில் ஒரு அம்மா. அந்த அம்மா அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அழகான. இந்த பொண்ணு போயிட்டு இருக்கல, பஸ்ஸு தூக்கி போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னு தெரியல, வா அப்படிச்சு வாமிட்டு ஃபுல்லாக அந்த அம்மா மேலே எடுத்துச்சு. அந்த அம்மா தலையிலேருந்து மூஞ்சி வரைக்கும் இதோட திரும்ப 2வது டைம் அது இந்த பக்கம் ஜன்னல் பக்கத்தில் அந்த அம்மா உட்காந்துருக்கு. இங்கே போய் எடுக்கலான்னு போது இந்த அம்மா மேலே எடுத்துருச்சு. நம்ம எப்படி இருக்கோம், நமக்கு அறிவு இல்லை உனக்கு. அந்த அம்மா தானே கேட்டிருக்கோம், அந்த அம்மா அப்படி கேட்கல, தொடச்சிட்டு போடுதான். திரும்ப 2வது டைம் எடுத்து தொடச்சி போட்டுட்டு எல்லாம் தொடச்சி போட்டு இது போலதான் இங்கே வந்து எல்லாமே சொல்றதுக்கு இல்லை, அப்படி இருக்குதான். சாரி மேடம் காலம் பரவாயில்லம்மா, உட்கார், தண்ணி வேணும், தண்ணியை குடிக்கலாம், உனக்கு என்ன ஆச்சு, உட்கார், இந்த இப்படி முதுகு தடவி கொடுக்குறோம், உட்கார் உட்கார் உட்கார். எல்லாம் முன்ன உள்ளவங்க பின்னாடி உள்ளவங்களாம் இந்த படத்துல கடைசி காட்சியில் என்ன நடக்குன்னு பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அபூர்வ காட்சியா இந்த அம்மா இந்த பொண்ணு செஞ்சிருக்கு, அந்த அம்மா பண்ணதுக்கு எப்படி இருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, திடீர்னு அந்த பொண்ணு வேணும்னு செய்யல, ஏதோ செஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துல நம்ம இருந்தேன்னா, நான் இருந்தேன்னா மூஞ்சி நேரத்துக்கு தலையை போட்டு வச்சுட்டேன் ஆன்ற மாதிரி வரும். அவர் சொல்றார், பாஸ்டர், இங்க இருக்க எல்லாத்த காட்டும் இங்க இருக்க யாருமே அம்மா மாதிரி அழகு, அந்த அம்மா பண்ண செயல் பார்த்தீங்களா, அந்த அழகை காட்டும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அழகை காட்டும் பேரழகு, அப்படி பேருவாங்க. இது எப்போ சொன்னார்னா, இதில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமான இடத்துல ஆவியானவர் கொடுத்தாரு. நான் லண்டன் போகிறேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ரயில்வேல வேலை செஞ்சான். அவன் லண்டன் போயிட்டான், அந்த வேலையை விட்டுட்டு போயிட்டான். சரி நம்ம போவோம், நம்மளும் போய் இது பண்ணுவோம், நமக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, ரசிக்கப்பட்டு எங்கள் அண்ணன்ட்ட பெரிய அண்ணன் சொல்லி பெரிய அண்ணன் என்ன பண்ணாரு, சரிடா தம்பி பணம் நல்லதுதான், அவன் சரி அப்படின்னு வாங்குங்க, கடனை வாங்கி நகையை கொடுத்து, அப்புறம் வேற கையில் உள்ள பணம்லாம் போட்டு, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணத்தை வாங்கி கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டாரு. குடும்பத்தில் கஷ்டம் ஆரம்பிச்சு 2001 அக்கா கல்யாணம். இதனால எங்கள் அக்கா கல்யாணம் நின்றுமோன்ற அளவுக்கெல்லாம் ஆயிடுச்சு. எங்கள் பாஸ்டர் சொன்னேன், சம்பவத்தை சொல்றதுக்கு முன்னாடி 4 மாதம் 6 மாதம் வரைக்கும் செய்தி எடுக்கும்போது நான் அந்த தடவை ஃப்ரான்ஸுக்கு போனேன். அது வந்து நான் ஜெர்மன் போய் தான் போகணும். ஜெர்மனில் எனக்கு வந்து கனெக்ஷன் ஃப்ளைட்டு கிடைக்கல. அப்போ நான் உட்காந்துருக்கேன், 2-3 மணி நேரம் ஆச்சு. உட்காந்துருக்கும்போது இந்த ஃப்ளைட்டு போகுது, அந்த ஃப்ளைட்டு வந்து எல்லாமே ஜெர்மன் மொழியில் இருக்குது, அவன் பேசுறதுல இருக்குது, ஒன்றும் புரியல. அப்போ என் பேரை என்ன பண்ணுறான், ஒரு 1 hour கழிச்சு ஈக்கூப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். இவர் பாட்டு உட்காந்துருக்காரான். என்னடா ஈக்கூப்னு கூப்பிட்றான், ஈக்கூப்னா இந்த இதில் ஜேக்கப் தான் ஈக்கூப்னு கூப்பிட்றானோ அப்படின்ட்டு அங்கே போய் காமிச்சு எஸ் நீ தான் அப்படிங்கிறானா. உடனே விட்டடிச்சு எல்லா பையும் எடுத்துக்கிட்டு ஓடி போய் ஏறிட்டாரான். போயிட்டு எல்லாத்தையும் ஊழியத்தெல்லாம் முடிச்சு ட்ரிப்பெல்லாம் முடிச்சு வந்து சொல்கிறாரு, நான் உட்காந்துருக்க சபையில் அப்போலாம் ஆரம்பம். இந்த பேரை மாற்றி கூப்பிட்டு என்னோட பாஸ்போர்ட்டு, என்னோட விசா, 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் அந்நிய தேசத்தில் இருக்கிறதுக்கு அப்படி இருக்குது. சிலர் வந்து ஃபாரினுக்கு அனுப்புன்னு சொல்லி பணம் கொடுத்தவங்களாம் என்ன அதான் பாடுபடும், என்னடா நம்மளை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னு. அவங்களாம் என்ன பாடுபடுவாங்க. அவங்கெல்லாம் அங்கே கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிருவாங்க. இவரு என் கதையை இங்கே ஆரம்பிக்கிறாரு. ஜெயிலில் வச்சுட்டா அங்கே போய் யார் எடுப்பாங்க, வழக்காடி எடுப்பாங்கன்னா அங்குள்ள வக்கீலுங்க தான் எடுக்கணுமா. எங்கே லண்டன் உள்ள வக்கீல் இதை கேட்டுட்டு வந்து இவன்கிட்ட போய் கேட்டேன், இங்கே உள்ள ஒன்றுங்களே கேட்டேன். ஆமாம் அங்கே உள்ள ப்ரொசீஜர் அப்படின்னு அப்படின்னு வீட்டில் வந்து சொன்னேன், எப்பா நீ லண்டன் போவேனா, நீ லண்டன் போகிறதுக்கு நாங்கள் உள்ள ஜெயிலில் பெயில் எடுத்துட்டு இங்கே உள்ள வீடு எல்லாம் சொத்தெல்லாம் விற்று நான் ஃப்ளைட்டில் வந்து உன்னை ஜெயிலில் எடுத்து இங்கே வரத்துக்கு நீ போக வேணாம் விட்டுரு அப்படின்ட்டாங்க. எங்கள் 2வது சரியான கோவம். சரியாக சொல்லுவார், ஆனால் சரியான கீழ்படிய மாட்டோம். கரெக்டாக சொல்லுவார், ஆனால் நமக்கு நினைக்கிறதுக்கு விரோதமாக சொல்கிறாரு. நம்ம எப்போதும் இப்படிதான் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நினச்சிட்டே நேர்மையான வழியில் போ, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பேசி பணத்தை கூடியான்னு கேட்டால் அவன் என்ன சொன்னான், என்ன சொல்லியிருப்பா நினைக்கிறீங்க, பணம் கொடு 2 லட்சம் கொடுத்தல கொடுங்க இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். இந்தா என்ன இதை கொடுக்குற பேப்பர், இதை ஃபார்மு விசா அது மாதிரி நீ கொடுத்த எல்லாமே கன்வெர்ட் ஆகி விசா ப்ராசஸ், அந்த இங்கே போகிறது எம்பசிக்கு போகிறது எல்லாம் வந்து பேப்பராக இருக்குது இந்தா அப்படிங்கிறான். இந்த பேப்பர் வச்சு நான் என்ன பண்ணுறது, கடங்காலங்க நான் எப்படி வட்டி கட்டுவேன்,
கல்யாண டேட்டு நெருங்கிட்டு இருக்கு. பெரிய பேரிடி. அப்போ ஐயோ என்னடா பண்றது விட்டுட்டு இதை பாருங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். யாரு? நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு தவறான வழியில போய் மாம்ச சிந்தை இழுக்கப்பட்டு பிள்ளைங்களுக்கு அக்காவுக்கும் தங்கச்சி போகணுன்னு ஆசைப்பட்டு போய் சேர்த்து இது பண்ணி பணத்தை கொடுத்து கடன் வாங்கினதுக்கு வட்டி கட்டிட்டு போய் இருந்துக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்காக குடும்ப ஜெபம் ரொம்ப சின்சியராக பண்ணுவோம். அப்போ தான் எப்போ இழக்கிறோமோ அப்போலாம் நான் ரொம்ப சின்சியராக உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். வட்டி கடன் அதிகமாச்சுன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். சுகர் அதிகமாச்சுன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ தான் தேவனை தேடுவோம். அதுக்கப்புறம் தேவனை மறப்போம். அப்படி நாங்களும் என்ன பண்ண, நீங்கள் எப்படின்னு தெரியல, நான் எங்களை சொல்கிறேன். நம்ம உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கைத்தட்டி பாட்டு போனது பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுக்கு யாரும் தெரியாது போல அந்த ராசுன்ற அந்த மனுஷன் நல்லா குணத்தை கொடுங்க ஆண்டவரே, அவருக்கு நல்லா வசதி வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நொந்தே போயிட்டோம். ஆண்டவரே வேணாம், ஆண்டவரே பணமே வேணாம். கரெக்டாக 1 வருஷம் ஆச்சு. அவன் ஒய்ஃப் அனுப்பிச்சுட்டானதில் ஒய்ஃப் போயிடுச்சு, லண்டன் போயிடுச்சு. அது போய் பணம் அனுப்பிச்சு வைக்கிது. எல்லாம் அந்த வீட்டு நாமெல்லாம் மாறிட்டு பணம் அனுப்பிச்சு போய் கேட்டால் இல்லைன்னா எப்படி சொல்லிகிட்டே இருந்தோம். ரொம்ப நாங்கள் அழுது என்னாண்டவரே இப்படி இருக்குது, அவன் நல்லா இருக்கு கூட கடங்காரன் வேலை சொல்ல முடியாது. கடங்காரன் இல்லைனா கூட எங்கே பணம் போனால் போது நாங்கள் போனால் போது இருந்துடலாம். கடங்காரன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு பொழுது அப்புறம் அந்த வீட்டில் 4 பொம்பளை பிள்ளைங்க. 4 பொம்பளை பிள்ளைங்கள 2வது பிள்ளைக்கு வந்து ஒரு 2-3 மாதம் ஒரு கட்டி மாதிரி வரும். போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வருவாங்க. அது என்ன அந்த கொழுப்பு கட்டின்னு சொல்கிறாங்க, கலால மாதிரி வரும். அப்புறம் தொடையில் வந்துச்சு, திரும்ப ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஒரு 4 மாதம் கழிச்சு நெத்தியில் வச்சாங்க. இப்படி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே உள்ளவங்க என்ன பணம் அனுப்பிச்சு வைக்கிற, நீ என்ன பண்ணுற, குடிச்சிருவியா அப்படியா பண்ணுறேன்னா இன்னும் குடிக்க முடியாது. அவங்க ஒய்ஃபுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. அப்போது என்கிட்ட இது பண்ணாங்க. அங்கே உள்ள அந்த பொண்ணு அந்த அம்மா சொல்லிச்சான், சம்பத்து வீட்டுக்கு நம்ம வாங்கின பணத்தை கொடுக்கல, அதனால இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்குது. அடுத்த இடம் வந்து நான் அவனை பணம் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நான் போட்டு விட்டு அவனை நம்பலை. அவங்க நம்பரை வாங்கி அந்த நம்பரில் பணத்தை கொடுத்து அந்த மாதிரி கரெக்டாக கூப்பிட்டு வீடு தேடி 10,000, 15,000, 20,000, 30,000 வந்தது. வந்தோம், கடன் நடச்சு, கல்யாணம் நல்ல மாதிரி இருந்துச்சு. சொல்ல வரேன், இந்த சீட்டு கம்பெனி இது பண்ணுறாங்கன்னு போய் போடுறதோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரியங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கிறதோ பொறுத்திருந்து சரியானதா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதே நினச்சிக்கிட்டு இப்போ உள்ள இந்த ஆளுங்க சரியில்லாத டீலிங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு வச்சுங்களேன், பணமும் போகும், உங்கள் நிம்மதியும் போகும். கடவுள் மேலே நமக்கு தேவையில்லாத வெறுப்பு வரும். நம்ம அல்டிமேட்டாக யாரை கோச்சிக்குவோம், நம்ம செய்ய கோச்சிக்க மாட்டோம், அவரு மேலே தான் கோவம் வரும். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த கோவம், இந்த பொறாமை, இந்த காரியத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம செய்கிற இந்த இச்சையினால இழுப்புண்டு போய் மாற்றம் பார்த்தீங்களா, இதுவே பெரிய பிரச்சனை. இதில் நீங்கள் மாட்டிக்காமல் அன்றாட சம்பாரிச்சோமா சாப்பிட்டோமா இருந்தாவே போதும். ஆனால் நம்ம அப்படி என்ன பண்ணுறதில்ல, நம்மளால் இருக்க முடியறது இல்லை. சுயமாக வரக்கூடிய எல்லா சிந்தனையும், நான் அதான் சொல்லுவேன், சுயமாக வரக்கூடிய எல்லா சிந்தனையும் தூக்கி போட்டு அகற்றிடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெற்றி வரும்னு நான் சொல்லுவேன். ஆட்டோமேட்டிக்காக வெற்றி வரும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நம்மளா ஒன்று யோசிச்சுக்கிட்டு நம்மளா ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுங்களேன், அதில் தான் சிக்கல் வரும். என்ன சொல்லுறாங்க ஒரு வார்த்தை, சரௌண்டிங் சேஸ் நெகட்டிவ் திங்ஸ். எனக்கு அப்போ நிறைய காரியம் வந்தது. நம்ம இது இல்லை, நம்ம வேறு டிசிப்ளினில் முடிச்சிருக்கிறோம், நம்ம காமர்ஸு இது போனால் சரியாகுமா, அப்படி போனால் சரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சுற்றுப்புற சொல்ல பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வேறு காரியத்தை சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். உங்களை அமைக்க உட்கார வைக்க தான் பார்க்கும். சரௌண்டிங் சேஸ் நெகட்டிவ் திங்ஸ், பட் இன்னர் மேன் சேஸ் பாசிட்டிவ் திங்ஸ். இன்னர் மேன் சொல்ல, நீ போ, இதை நீ போ, அதை கேட்டு தான் நான் போனேன். சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரி, சக்ஸஸ் ஆச்சு. இப்போ இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம எப்படி க்ரோ ஆகுது, how we grow spiritually, எப்படி ஆவியில் நம்ம எப்படி வளர்றது. யோவான் 4:34 இருக்கு. யோவான் 4:34 இது எப்படி நம்ம ஸ்பிரிச்சுவலாக வளர்றதுன்றதுக்கு யார் நம்ம ஒரு சரியான ஒரு யார்ட் ஸ்டிக் அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தான் சரியான ஒரு முன்மாதிரி. யோவான் 4:34 நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. என்னுடைய போஜனமா இருக்கிறது. பாருங்க, அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, நான் எதுக்காக அங்கிருந்து இறங்கி வந்தேனோ, பிதாவோட சித்தம் செய்யறதுக்கு வந்தேன். எங்க வந்தேன்? இந்த பூமிக்கு வந்தேன். அவரு வேலையை செய்யறதை தவிர நான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எக்ஸ்ட்ரா திரும்பவே மாட்டேன். காலேஜுக்கு என்னை சேர்த்து விட்டாங்களா, வேலைக்கு என்னையே சேர்த்து விட்டாங்களா, காலேஜ் போனேன்னா படித்தேன்னா வந்துக்கிட்டே இருப்பேன்.
அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வைக்கிறது, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வைக்கிறது. வேலைக்கு போனேன்னா வேலையை நம்ம கவனமாக செஞ்சேன்னா, கடவுள் எனக்கு வேலை கொடுத்துட்டா நான் நினைச்சு நான் செஞ்சேன்னா, திரும்ப வீட்டுக்கு வந்தேன்னா அதோட சேர்ந்துக்கலாம். அங்கே ஒன்று 2-3 பேரோட சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு சேர்ந்துக்கிட்டு அப்புறமா இந்த பிஸ்னஸே கழிச்சு விட்டுருவான். இவங்க வேலையும் இல்லாமல் ஆயிடும், செஞ்சுட்டு இருக்க வேலையும் போயிடும், பிஸ்னஸும் போயிடும். மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தை டேஷ் மரணம். ஆவின் சிந்தை என்ன? கொடுத்த வேலையை ஜீவனும் சமாதானம். கொடுத்த வேலையை காப்பாற்றியும் அதை சின்சியரா செய்வோம், நல்ல விதம் முன்னேறிப்போம் அப்படின்றதுதான் ஆவியின் சிந்தை. அது திரும்ப வாசிங்க சிஸ்டர். பிதாவின் 4:34. நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. என்னுடைய போஜனமா இருக்கிறது அப்படின்ற இயேசு கிறிஸ்துவை நம்பி இயேசு கிறிஸ்து இன்னொருத்துல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? அவரு சித்தம் செய்யறது தான் என் நோக்கம், வேற எதையும் நான் இங்கிட்ட அங்கிட்ட திரும்ப மாட்டேன். இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறதுக்கு எத்தனையோ காரியங்கள் இருக்கு உலகத்துல. உங்களை இழுக்கிறதுக்கு நிறைய காரியம் ரெடியா காத்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க விசேஷமானவங்க, அழைக்கப்பட்ட நீங்க விசேஷமானவங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு ரொம்ப மலிவானதா, ரொம்ப பிரசித்தமானது, விலையேற பெற்றது, யாருக்கும் கிடைக்காத பாக்கியமும் ஸ்லாக்கியமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புத்திரனா புத்திரியா உங்களை அழைச்சிருக்காரு. உங்களை தான் வலைய போட்டு நம்மளை தான் பிடிச்சி இழுக்கிறதுக்கு அவன் என்ன பண்றான்? ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பிதாவோட காரியத்தை செய்யறதா எனக்கு மிகப்பெரிய போஜனமா இருக்குது. இந்த போஜனத்துக்கு முன்னாடி எனக்கு அவர் அர்ப்பணிப்பு ரொம்ப கிளியரா, ரொம்ப கரெக்டா இருக்குது. கரெக்டா அவர் இருக்கிறாரு. அப்படி இருக்கவருக்கு தான் என்ன சொல்றாரு? யோவான் 11:42. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று. அப்போ எப்பொழுதும் செவி கொடுத்தா நமக்கு என்ன நம்மளாம் கேட்கலாம், வாங்கிக்கலாம், இந்த நம்ம எப்படி ஒரு ராஜரீகமா நடப்படலாம், நம்மளோட அதிகாரமும் வல்லமும் எல்லாமே என்ன பண்ணிருக்கோம்? ஆட்கொண்டுலாம், ஆண்டுக்கலாம். ஒரு இடத்துல வருவோம், ஆத்மாவில விருத்தி அடைந்து, ஆத்மாவில விருத்தி அடையும் பொழுது நல்ல நல்ல காரியங்கள், குணாதிசயங்கள் நடக்கும். அது கடவுளுடைய சாயலாவே இருக்கும். அவர் தன்னுடைய சாயலின்படி தன்னோட ரூபத்தின்படி தானே படைச்சாரு. அவரு மாதிரியே இருக்கும்போது என்ன ஆகும்? சகலமும் அவர் மாதிரி ஆகும்போது நம்ம கேட்கிற எல்லா ஜெபத்துக்கும் அவருடைய செவி திறந்த வண்ணமாவே இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தையும் உங்களுடைய காரியங்களையும் எல்லாவற்றையும் உங்களை போஷிப்பார், சந்ததியை பெருக செய்வார், உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். நீங்க நினைப்பதற்கு வேண்டிக் அதிகமான பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்நாளை பார்த்து நீங்க அனுபவிப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவை நீதிலே காணுதேயும் மாண்பிதே மாறிடாயம் மானேசரே மாறாதவரன் நானுமே கல்வாரி சிலுவை நீதிலே காணுதேயும் அன்பிதே இயேசுவின் மகா அன்பிதே அதினாழம் அறியலாகுமோ இதற்கின ஏதும்